அவளுக்கு தான் அடிபட்டிருக்கேப்பா, நீயாவது சொல்ல. என்ன சொல்றது? எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஆ? என்னடி சொல்றா இவ? ஐயோ விடுங்க பாட்டி, நான் அப்புறமா உங்ககிட்ட விவரமா சொல்றேன். ஆ? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. அதான் பாட்டி எனக்கும் புரியல. நான் கண்ணை மூடிட்டு ஒர்க்க பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு இவ ஐயோ விடுப்பா விடுப்பா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னப்பா இப்படி சொல்ற? வெக்கப்பட ஒண்ணுமே இல்லையா? என்ன ஹாசினி சொல்றான் இவ? அதான் கேக்குறாங்கல்ல, முண்டம் சொல்லு என்னாச்சுன்னு. என்னாச்சு? 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 ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் வெளியே போங்க. ஏதோ பெரிய சண்டைன்னு கேள்விப்பட்டோம். ஓ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறல்ல. என்ன ஏஜே, எதுக்காக நடந்த விஷயத்த மறைக்கிறீங்க? என்ன நடந்துச்சு? அதான் நானும் கேக்குறேன், நீங்க தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லணும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அவன் உங்க சின்ன மாமனாரு. அவருக்கு நீங்கள்லாம் மக மாதிரி. அதுக்காக வீட்ல இவ்ளோ பெரிய சண்டை நடக்கும், நாங்க ஏன் கூட தெரிஞ்சுக்க கூடாதா? அடி பாவி, இது அடிதடி சண்டையா? ஐயோ இரு இரு வரேன். காதை குடு. அவ்வளவுதான். என்ன சொல்றீங்க? என்ன சொன்னீங்க? என்ன நடக்குதுங்க? அட போப்பா. ஏய், நீ உண்மை சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் ஹாசினி. நீ சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏஜே, பாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நீங்க போங்க. ஆ? பாட்டி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னீங்க? உண்மைய சொன்னேன். உண்மையா சொன்னீங்களா? என்ன உண்மை? நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்தேனா, அப்ப நீங்க என் மூக்க கடிச்சிட்டீங்க. மூக்க கடிச்சிட்டேனா? ஷூ, இப்படி போய் சொல்ல நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. ஏய், நீ போய் சொல்ற. ஏய், இது பாரு, நீ போய் சொல்றது ஒத்துக்கோ. நான் உன் மூக்கையில கடிக்கல. ஏன்பா, எங்க எல்லாருக்கும் புரியுது, உனக்கு புரியலையே? நான் ஒன்னும் அப்படி பண்ணவே இல்லையே. ஐயோ கடவுளே, காலையில இப்படி ஒரு பஞ்சாயத்தா? எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு காலையில. இப்போ மூட் அவுட் ஆயிடுச்சு. ச்சே. ஏன்பா அப்படி எல்லாம் சொல்ற? நீ போ, ஹாசினிக்கு நான் மருந்து ஏதாவது போடுறேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க இவள. ஏன்பா, நாய் கடிச்சாதான் ஊசி போடுவாங்க, நீ கடிச்சதுக்குமா போடணும்? பாட்டி, அட நீ போப்பா, நானே பாத்துக்கிறேன். அம்மாடி புண்ணியவதிங்களா, நீங்களும் போங்க, கொஞ்சம் காத்து வரட்டும். போய் சொல்றியா? இரு, உனக்கு இருக்கு. போங்களேண்டி, போங்க, கொஞ்சம் காத்து வரட்டும். வாங்க கப்பல். மூச்சு கூட விட முடியல. அப்பாடா. ஏய் நில்லு நில்லு நில்லு, உட்காரு. எங்க ஓடுற? சத்தம் இல்லாம சாதனை பண்ணுன்னு சொன்னா இப்படி ஊரை குட்டி மேல அடிக்கிற. என்ன நடந்துச்சு? நீ சொல்லலன்னா ஐடியால அடுத்த தடவை நான் சொல்லவே மாட்டேன். நாங்க போனோம், போன அவரை பார்த்தனோ, பார்த்த. அதுக்கப்புறம் பின்னால நடந்துச்சு. ஹாசினி அப்பா, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரிம்மா, உன் மூக்க கொஞ்சம் காட்டு. ஐயோ ரத்தம். ஐயோ பாட்டி 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 பாட்டி
ஏய் சத்தம் போடாத, 5 நிமிஷத்துல நானே எந்திரிச்சிருவேன். பேசாம விடு. ஐயோ ஹாசினி, நடந்ததை பத்தி கவலைப்படாத, நடக்க போறத பத்தி யோசி. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், பொம்பளைங்க தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அடக்கி ஆளணும். அடங்க மாட்டேங்கிறாரே பாட்டி. ஆமா ஆமா, அவங்க சாதாரணமா அடங்கி போக மாட்டாங்க. நீ பொறுமையா இருந்து அவனை உன் வழிக்கு கொண்டு வரணும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது போல இருக்கு பாட்டி. சில விஷயங்கள் மெதுவாதான் நடக்கும். அது அந்த மருந்து மந்திரத்தால சரியாவாது. காலம்தான் அதுக்கு சரியான மருந்து. நாளைக்கு நடக்கலாம், சில நாள் கழிச்சு நடக்கலாம், ஏன் சில வருஷங்கள் கூட ஆகலாம். ஐயோ சில வருஷமா? அதுக்குள்ள நான் கிழவி ஆயிடுவேன். கிழவியானாலும் நீ அழகா தாண்டி இருப்ப. சும்மா இருங்க பாட்டி, நானே டென்ஷனா இருக்கேன். இத பாரு, நாம நினைச்ச மாதிரி உடனே நடக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுடி. உடனே நடக்கணும்னு நான் ஆசைப்படலையே பாட்டி. நான் எத்தனை தடவை எல்லா விதமாவும் முயற்சி பண்றேன். அவர் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு புதுசா கோபம் வர வருது. எப்படிதான் அவரை என் வழிக்கு கொண்டு வர்றது? உன்னோட முயற்சி பத்தலன்னு தாண்டி நான் சொல்லுவேன். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். முயற்சி தான் திருவினையாக்கும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்னு இருக்காத. நீ படிச்சிருக்கியா? பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்காங்க? டபுள் ஓகே பாட்டி. நான் மறுபடியும் களத்துல இறங்குறேன், கண்டிப்பா ஜெயிக்கிறேன். ஏதோ நீங்க சொன்ன அந்த உமா ஐடியா தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை விடுமா, அதை யோசிச்சா உனக்கு டென்ஷன் ஆகும். ஆனா அந்த விஷயத்துல ஏஜே தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான். ஆமா, நீ உமா கொடுக்கதான் முயற்சி பண்ணேன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடி யோசிக்கிற? இது நான் யோசிக்கவே இல்லையே. அப்போ யோசிச்சு சொல்லு. ஐயோ பாட்டி, நீங்க கேட்டீங்கல்ல, நான் உமா கொடுக்க முயற்சி பண்ணி தான் மூக்க உடைச்சுக்கிட்டேன்னு ஏஜுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கல்ல? ஆமா, அத யோசிக்கிறேன். சரி அதை விடு. ஆனா அது எப்பவுமே கிளிக் ஆகிற ஐடியா தான். ஐயோ பாட்டி, இப்ப அத முயற்சி பண்ண கூடாது. மூக்குல இருக்கிற காயமே இன்னும் ஆறல. அடுத்த ஐடியாவை அவுத்து விடுங்களேன். ஐடியா பாட்டி, வேற ஐடியா இருக்கா இல்லையா? பல ஐடியா இருக்குமா. எந்த ஐடியாவை முதல்ல சொல்றது, எது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு புரியவே இல்ல. சரி சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பாட்டி, ஐடியா கேட்டாலே விக்கல் எடுக்கிறீங்க? சரி இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க இந்தாங்க குடிங்க. இப்போ ஓகேவா? என்ன பாட்டி, தண்ணி குடிச்சாலும் விக்கல் நிக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? சரி அடிச்சா? அப்பா, பயந்தே போயிட்டேன். பாட்டி, ஐடியா சொல்ல சொன்னா விக்கிறீங்க. இந்த விக்கல் தாண்டி ஐடியாவே. என்ன சொல்றீங்க பாட்டி? ஏண்டி, எனக்கு விக்கல் எடுத்தது நீ என்ன செஞ்ச? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். ஆனா அர்ச்சனா என்ன செஞ்சா? உங்க அழகான இடுப்புல கிச்சு கிச்சு மூட்டினா. சரி, நான் என்ன பண்ணேன்? அவளை கட்டி பிடிச்சீங்க. இன்னும் உனக்கு ஒன்றும் புரியலையா? புரிஞ்சுது, தெளிவா புரிஞ்சுது. புரிஞ்சிடுச்சா? என்ன புரிஞ்சுது? கிச்சு கிச்சு மூட்டினா விக்கல் நின்னு போயிடும்னு புரிஞ்சுது. உனக்கு விக்கல் வந்து ஏஜே கிச்சு கிச்சு மூட்டினா என்ன ஆகும்?
என்ன பாட்டி சூப்பர் ஐடியா பாட்டி. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகும் இல்ல ஆகணும்டி. டன். ஹம், எங்க ஒரு முறை பண்ணி காட்டு. ம், 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 ம். கிச்சு 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 கிச்சு. என்னக்கா பாத்துட்டே இருக்கீங்க? இல்ல முதல்ல பாட்டிக்கு விக்கல் வந்துச்சு, நான் கிச்சு கிச்சு மூட்டினேன். இப்போ ஹாசினிக்கு விக்கல் வருது. புரியலையே. என்னாச்சு? நின்னுடுச்சா? ஐயோ வாங்க போலாம். போலாம். ஏய் ஏய் விக்கல நிறுத்து. முதல்ல ஏஜேவை மீட் பண்ணேன். அவன் முன்னாடி விக்கல் எடு. ஆல் தி பெஸ்ட். நீ கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் மொத்தமா சேர்த்து காட்டு. நான் இன்னும் கத்துக்கவே இல்லையே பாட்டி. இந்த தடவை நீ கத்துப்ப. ஹாசினி நில்லு. இப்படியே முடியும். இங்க உனக்கு என்ன வேலை? ஏன் நான் இங்க வரக்கூடாதா? வரக்கூடாது. ஆம், உங்க அழுக்கு துணியெல்லாம் எடுக்க வந்தேன். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் நான். ஆ, உங்க ரூமை பெருக்க வந்தேன். அதெல்லாம் காலையிலே பெருக்காச்சு. அப்படின்னா நான் பெட்ஷீட் எல்லாம் நல்லா மடிச்சு வைக்கலான்னு வந்தேன். அது எல்லாத்தையும் மடிச்சு வச்சுதான் நான் வேலைக்கு உட்காந்துருக்கேன். பில்லோ கவர் எல்லாம் மாத்தலான்னு வந்தேன். இதோ புதுசா போட்டிருக்கு, நீயே பாத்துக்கோ. விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. ஹிட்லர் பக்கத்துலயே வரவிட மாட்டேங்கிறாரு. என்ன போய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஆ? எப்படி என்ன பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இதான் மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிறதா? ஏய் ஏய் எங்க வர? இந்த ரூம்குள்ள வராதன்னு சொல்ற, நீ பக்கத்திலே வர. ஏன் நான் உங்க பக்கத்துல வரக்கூடாதா? வரக்கூடாது. இது பாரு ஹாசினி, நான் நேரடியாவே சொல்றேன், உன்னை எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். இதை நான் கோவமா சொல்லி நான் டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சண்டையா மாறி நீ வருத்தப்பட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி மத்தவங்க எல்லாம் அதை பார்த்து, இதெல்லாம் உனக்கு வேணுமா? நமக்குள்ள நம்ம எந்த சண்டை வந்தாலும் போட்டுக்கலாமே. உன் கூட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியாது ஹாசினி. ஆ? நான் உங்களை அடிக்கல மாட்டேன். ஓ, என்ன அடிக்கணும்னு ஆசை வேற இருக்கு அவனுக்கு. ஓ, நான் அப்படியா சொன்னேன்? ஐயோ, தப்பு 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 தப்பு. உலகத்துல ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? சும்மா என்னன்னு கேளுங்களேன். எனர்ஜியா சொல்ல வந்திருக்கேன். நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. சொல்லு. உங்களை பார்க்கணும், பேசணும், பக்கத்துலயே இருக்கணும் தான் வந்தேன். நானும் ஒரு வேலையில இருக்காரு, போய் பக்கத்துல உட்காரு, அவரு பாப்பாரு, அவர்கிட்ட ஆறுதலா பேசு, அவருக்கு காஃபி கீஃபி ஏதாவது வேணுமான்னு கேளு, பசிக்குதா ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமான்னு கேளு அப்படின்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். அம்மா தாயே, எனக்கு ஒண்ணுமே வேணாம், நீ போனாலே எனக்கு போதும். சரி, எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க, அப்பதான் நான் போவேன். என்ன உண்மை?
நீங்க இந்த முக்கியமான வேலையை செய்ய உட்காரும்போது ஹாசினி கரெக்டா வருவான்னு நீங்க நினைச்சீங்களா இல்லையா? நான் யோசிச்சது கரெக்டா சொல்லிட்டா. இது ஒத்துக்கிட்ட ஓவரா ஆடுவாளே. நான் வருவேன் தானே நினைச்சீங்க? அது எப்படி நான் நினைச்சது கரெக்டா சொல்றேன் நீ? அதான் மனைவிங்கிறது. புருஷன் என்ன நினைப்பானோ அது அவளால கரெக்டா சொல்ல முடியும். ஓ, நீ என் மனைவின்னு நீயே கூவிட்டு இருந்தா போதுமா? பின்ன யாரு சொல்லுவா? நல்ல முரட்டு தாலி கட்டியிருக்கீங்க, நான் தான் உங்க மனைவி. நமக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் இருக்கு. ஆனா எந்த கணவன் மனைவிக்குள்ளதான் சண்டை இல்ல. அதுக்காகலாம் நீங்களும் நானும் கணவன் மனைவி இல்லைன்னு ஆயிடுமா? ஹாசினி, என் மனசால அப்படி உன்னை ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. அதுக்காகலாம் நான் போயிட மாட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகத்திலேயே புடிச்சு போனவங்க எல்லாரும் ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போனவங்க தான். அந்த மாதிரி பிடிக்காம இருந்து புடிச்சு போனவங்களுக்கு ஆரம்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காம போயிருந்தாலும் அப்புறமா பிடிச்சுதான் போயிருக்கோம். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்ல இன்னொரு தடவை சொல்லவா? ஓ, ச்சே, வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு வேலை கூட செய்ய முடியல. உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை எடுக்க இதுதான் நல்ல நேரம். ஆரம்பிப்போம். ஹாசினி! ஹாசினி! ஏய், என்னாச்சு? ஹாசினி! என்னாச்சு? ஏந்திரி. ஒண்ணும் இல்ல. ஹாசினி ஏந்திரி. ஐயோ, ஏஜே என்னாச்சு? நான் ஒண்ணும் பண்ணல. எனக்கு தெரியல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற, ஆனா அவ்வளோ பெரிய சத்தம் கேட்டுச்சே. இல்ல, அது விக்கல் வந்துச்சு. ஆனா ஹாசினின்னு கத்துனேன். ஆனா அதை கேட்டு அவன் மயங்கிட்டா போல. நாம ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஏஜே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. என்னது? கத்தி எடுத்து காட்டினா விக்கல் நின்று போயிடுமா? அப்ப கடப்பாரை எடுத்து காட்டினா காலரா போயிடுமா? ஹாசினி ஏந்திரி. ஹாசினி உனக்கு ஒண்ணும் ஆகல. ஹாசினி ஏந்திரிமா ப்ளீஸ். ஹாசினி, இவன் நிஜமாவே மயங்கினாளா இல்ல மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறாளா? என்னன்னு தெரியலையே. இருங்கடி வரேன். ஆமா, நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நாங்க பேசிட்டு இருந்தோம், விக்கல் வந்துடுச்சு. என்னம்மா இது? அவன் தான் ஏதோ கத்துனானா, நீ அவன மாதிரியே கத்துற? அவர் கத்துனதுல நானே ஷாக் ஆகி விழுந்துட்டேன். அது போய் இவங்க நிஜமா போயான்னு கேக்குறாங்க பாருங்க. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். அதுல நீங்க எல்லாம் அதுக்கு வரீங்க? நான் ஏதோ மண்டையை அடிச்சு உடைச்சிட்டாருன்னு நினைச்சு ஓடி வந்தேன். ஓ, உனக்கு அப்படி வர ஒரு ஆசை இருக்கா? என் ஏஜே அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். என்ன ஏஜே சொல்லுங்க. ஹாசினி என் மனைவி, அவளை நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க ஏஜே. சொல்லுங்க ஏஜே, சொல்லுங்க. ஆஹா, நம்மள மாட்டி விட பாக்குறாளே இவ. எப்படி சமாளிக்கிறது? ரொம்ப கூச்சம். விடு, விக்கல் நின்றுச்சுங்கிறல. விக்கல் நின்றுச்சு. விடு.